வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 8. இந்த எபிசோடோட டைட்டில் கோயில் கட்டுவதில் மர்மம். கண்மணி வாலனை பார்த்து, ஐயா அவனோட பிறப்பு பத்தியோ ரங்கராஜன் பத்தியோ ரங்கம்மா பத்தியோ கோட்டையன் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா. இல்ல கண்மணி, நானும் கூட சொல்ல நினைச்சேன், ஆனா அதுக்குண்டான நேரம் இன்னும் வரல அப்படின்னாரு அவரு. சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னா அவனுக்கு அதை சொல்றதை விட முக்கியமான வேலை இப்ப நம்மளோட கிராமத்துக்காரங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. கிராமத்துல எல்லாரையும் பொது மண்டபத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னாரு வாலன். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கூடினாங்க. ஐயா திருவாலன் அவர்களே, கொஞ்ச நாளா கோட்டையனை காணும், ஏதாவது பதவி உயர்வு கொடுத்து அனுப்பிட்டீங்களா? இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமா கூட்டம் கூட்டி இருக்கீங்க? ஏதாவது நல்ல செய்தியா அப்படின்னு கேட்டாங்க மக்கள். இப்படி கேள்விகள் கூட்டத்திலேருந்து வந்துட்டே இருந்தது. இந்த கேள்விக்கான பதில சொல்லத்தான் நானே உங்க எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்னாரு வாலன். நம்ம அரசருக்கு ஒரு கட்டளை வந்திருக்கு, அது அவசர உத்தரவு. அடுத்த அமாவாசைக்கு முன்னாடி எல்லாரும் பாண்டிய நாட்டுல மதுரைக்கு போகணும். அங்க நாம எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்துல சேர்ந்து அங்க இருக்க மக்களோட இணைஞ்சு தொழில் பண்ணணும். நமக்கான நிலங்கள் இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமா கொடுக்கப்படும். இதே மாதிரி கிராமத்தை கட்டமைச்சு தருவாங்க. இப்போ இருக்கிறது மாதிரி பள்ளிக்கூடங்கள்னு நம்ம கிராமத்தை அப்படியே மீள்குடியேற்றம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அரசர்னு வாலன் மக்கள் கிட்ட சொல்றாரு. வசதிங்க உத்தியோகம் எல்லாம் சரி, ஆனா ஏன் இந்த உத்தரவு அப்படின்னு கூட்டத்துல இருந்து கேள்வி வந்தது. சொல்றேன். அங்க இப்போ சேர சோழ பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யறது நாயக்கர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு நம்ம தாய்மொழியில பேசி ஊழியம் பண்ணவும், அங்க இருக்க மக்களோட ஒன்னா இணைஞ்சு தொழில் பண்ணவும், இப்போ இருக்க மொழி பிரச்சனையை கையாளவும் நம்மள மாதிரி 2 மொழி தெரிஞ்ச கிராமத்தை கூட்டிட்டு போக போறாங்கன்னு அவர் பதில் சொன்னாரு. அது சரி, அது ஏன் நம்ம கிராமம் அப்படின்னு கேட்டாங்க மக்கள். இந்த கேள்விக்கு பதில் நீங்க 2வது கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கத்தான் கோட்டையனை அனுப்பி இருக்கேன் அப்படின்னாரு அவர். ஐயா, வசதி வாய்ப்பு எல்லாம் சரிதான், நமக்கு அங்க மரியாதையும் கௌரவமும் கிடைக்குமா? சில வருஷத்துல நம்மள வந்தேரிகள்னு சொல்லிடுவாங்க இல்லையா, நம்ம நிலங்கள் பறிக்கப்படலாம், நம்மள திரும்ப வெளியேத்தினா நம்ம எங்க போறது? இப்ப இருக்கிறதும் போய் புதுசா இருக்கிறதும் போய் நாம திரும்பவும் அனாதையாயிருவோமே, அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேள்வியில இருந்த நியாயம் அவரை நிலக்கொலைய வச்சுது. இருந்தாலும் தமிழங்க ரொம்ப நல்லவங்க, பாசத்துக்காகவும் நட்புக்காகவும் உயிரை கூட கொடுக்கறவங்க. நாம அவங்க கிட்ட நியாயமா இருக்கிற வரைக்கும் அவங்களும் அப்படித்தான்னு இவர் சிந்தனையை ஒட்டியே அந்த பதில சொன்னாரு. அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை பொதுவா மனுஷங்க தான். மனுஷன் ஒரு சுயநல விலங்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது சரிதான், ஆனா நமக்கு ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல, ஆணை போட்டிருக்காங்க. நம்ம ஒத்துக்கிறது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணல, நமக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கு அப்படின்னாரு வாலன். இது எந்த வகையில நியாயம்னு எதிர்ப்பு குரல் வந்துச்சு. அரசு எப்பவும் நியாயம் அநியாயம் பாக்குறது இல்ல, வெற்றி தோல்வி மட்டும்தான் பார்க்கும். அது தங்களோட மக்களாவே இருந்தாலும் அது அப்படித்தான். இப்ப அரசுக்கு இருக்க சவால், நம்ம ஊரை பலி கொடுத்து நாட்டை காப்பாத்துறதா இல்ல நம்ம கிராமத்துக்காக எதிர்த்து நின்று போராடுறதா அப்படிங்கிறது தான். ஒருவேளை தோத்து போனா மொத்த நாடும் போயிடும், அப்பவும் நாம போகத்தான் வேணும் அப்படின்னாரு வாலன். அவர் பிராக்டிக்கலா பேசினதும் கொஞ்சம் மக்கள் இறங்கி வந்தாங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வர்றதை சந்திக்கிறது தவிர வேற வழி இல்ல, கவலைப்பட வேணாம், அதுக்காகத்தான் கோட்டையனை அனுப்பி இருக்கேன், அவன் அங்க உள்ள சூழலை நமக்கு சொல்லுவான்னு எல்லாரையும் கொஞ்சம் ஆறுதல் படுத்தினாரு. இருந்தாலும் கவலை எல்லாரையும் பிடிச்சுக்கிடுச்சு. அவங்க தங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலையானாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாம திரும்பி வருவோம்னா கூட பரவாயில்ல, எங்க போக போறோம், திரும்பி வருவோமா இல்ல அங்கேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுமா, இதெல்லாமே தெரியல. பிறந்த மண்ணை பிரிஞ்சு போறது எவ்வளவு கொடுமைன்னு அவங்களுக்கு கவலையா இருந்தது. அவங்க கவலையை பத்தி உணராம இல்ல வாலன், அவருக்கும் அதுல உடன்பாடு இல்லதான். இருந்தாலும் ஒரு நாடே அழிவுக்கு வரும்போது அதுக்கு நாம பலியாகிறது எவ்வளோ மேல்னு எண்ணத்துலதான் அவர் பேசினாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே காவலன் வந்து, ஐயா உங்களை மன்னர் ரொம்ப அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாருன்னா ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, ஆனா தூதுவர் யாரோ வந்திருக்கார் போல அப்படின்னா காவலன். எந்த நாடுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு வாலன். அவரை பார்த்தா பாண்டிய நாடு மாதிரி தெரியுது, ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமா தோணுது அப்படின்னா காவலன். நல்லது, வா போகலான்னாரு வாலன். நீங்க யாரும் இதை பத்தி கவலைப்பட வேணாம், கடல் தாண்டி வணிகம் பண்ணி இருக்காங்க நம்ம முன்னோர்கள்,
நம்ம முந்தைய அரசர்களான சோழர்களும் பல்லவர்களும் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு மக்களை பார்த்து பேசினாரு. இதெல்லாம் வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவர் மனசு புழுங்கி தவிச்சுது. கவலையோட எல்லையிலேயே இருந்தாரு அவரு. இவங்க அத்தனை பேரையும் பத்திரமா காப்பாத்தணும். அதே மாதிரி கோட்டையனை பத்தி ஞாபகம் வந்ததும் அங்க இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு அவனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு அவர் மனசு சொன்னுச்சு. என்னென்னவோ விபரீதமான எண்ணங்கள் மனசை ஆட்கொண்டுச்சு. அங்க கோட்டையனும் அந்த கிளியும் குதிரை மேல ரொம்ப வேகமா உரையூரை தாண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாங்க. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது, உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. நீ உண்மையிலே திறமசாலி தான், நீயா எனக்கு ஒரு பேர் வைக்கலாமே அப்படின்னா அவன். உங்களுக்கு நேரத்துக்கு கருப்பன்னு தான் பேர் வைக்கணும், அவ்வளோ நேரம் அப்படின்னு கிண்டல் பண்ணான். அப்படியே வச்சுக்கோ, ஏன் உன்னோட பேர் என்ன, வாயாடின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு இவனும் பதிலுக்கு கிண்டல் பண்ணான். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உமையாள் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு. அழகான பேரு, என் ஐயன் ஈசனோட உடையவள் பேர் இல்லையா அப்படின்னா கோட்டையன். அவங்க அப்படி பேசிட்டு வரும்போதே திருவரங்கம் வந்துட்டாங்க. அதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம்னு நம்ம சொல்ற திருவரங்கம் வந்துட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு காவிரியோட பக்கத்துல குதிரையை நிறுத்தி பக்கத்துல இருந்த சத்திரத்தை பார்த்து நடந்தாங்க. இவ்வளவு பெரிய மனுஷரை பேர் சொல்லி கூப்பிடுறது முறையில்லை, அதனால அண்ணன்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டா அந்த குட்டி பொண்ணு. அச்சோ, பெருமகிழ்ச்சி அடைவன் தங்கச்சி அப்படின்னா கோட்டையன். அவங்க அங்க தங்கினாங்க. என்னதான் அவன் அவளோட பேசிட்டு வந்தாலும் அவனுக்கு உள் மனசுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது. யார் இந்த குழந்தை, இவ சொல்றத அப்படியே நம்பி கூட்டிட்டு வந்துட்டோம், இவளை எப்படி பாதுகாக்கிறது, நாம இருக்க சூழல்ல இவளை பாதுகாக்கிறது பாசிபிளா, அப்படியே ஏதாவது இக்கட்டான நிலைமை வந்தா எப்படி எங்க விடுறது, ஒருவேளை நமக்கே ஏதாவது நடந்துட்டா இவளோட நிலைமை என்ன ஆகும், ஈசன் தான் வழிகாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சான். ஆனா அவ தூங்காம அவனையே பார்த்துட்டு இருந்தா. சரி, நம்ம அடுத்த நிகழ்கால கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குறி சொல்றது, கோடங்கி, இந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். நான் இந்த குறி சொல்றதெல்லாம் நேர்ல பார்த்ததே இல்லை, ஆனா சினிமால பார்த்திருக்கேன். இந்த வகை கதைனா எனக்கு உடனே நினைவுக்கு வர்றது நிர்மால்யம் அப்படிங்கிற மலையாள சினிமா தான். நிர்மால்யம்னா கடவுளுக்கு படைக்கப்படுற பொருள் அப்படின்னு அர்த்தம். கடவுள் சிலைக்கு அபிஷேகம் பண்ற தீர்த்தம் நிர்மால்யர் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு முதல்ல காலங்காத்தால நடக்கிற பூஜைக்கு நிர்மால்யம் அப்படின்னு பேரு. சரி, இந்த நிர்மால்யம் பட கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே எம்டி வாசுதேவன் நாயர் அப்படிங்கிற சிங்கம் பண்ணிருக்கு. மலையாள திரையுலகத்துல எம்டி வாசுதேவன் நாயருக்கு தனி இடம் இருக்கு. ஆனா இது அவரோட அறிமுக படம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வெளிச்சப்பாடு தான் கதாநாயகன். வெளிச்சப்பாடு அப்படின்னா குறி சொல்றவங்கன்னு அர்த்தம் மலையாளத்துல. அவர் மேல சாமி இறங்கும் போது அவர் குறி சொல்லுவாரு. அப்ப தன் கையில இருக்க அறிவாளால தலையில வெட்டி ரத்தம் தெளிச்சுப்பாரு வெளிச்சப்பாடு. ரத்தம் தெளிச்சாதான் சாமி இறங்கும்னு ரொம்ப சின்ன ஊர் அது, நம்புற ஊர் அது. ஊர் கூடி திருவிழா மாதிரி பூஜை நடந்த காலம் எல்லாம் போச்சு. கோயிலுக்கு மக்கள் வர்றதே குறைஞ்சு போய் வருமானமும் இல்லை. ஜீவனம் ஓட்டுறதே கஷ்டமா இருக்க நாட்கள். பூஜை பண்ற வேலையில இருக்க நம்பூதிரி வேலையை விட்டுட்டு நான் டீ கடை வச்சு பொழைச்சுக்கிறேன்டா போங்கடா அப்படின்னு போயிடுறாரு. வெளிச்சப்பாடு பிஜே ஆண்டனி அவர் மனைவியா கவியூர் பொன்னம்மா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க. பெரிய பையன் அப்பு படிச்சுட்டு வேலை கிடைக்காம வீட்டுல இருக்கான். கல்யாண பருவத்துல இருக்க பொண்ணு சுமித்ரா. அதுக்கு கீழே 2 பொண்ணு குழந்தைங்க. படுத்த படுக்கையா இருக்க வெளிச்சப்பாடோட அப்பா. இப்படி ஒரு பெரிய குடும்பத்துக்கு காலனாவும் எட்டனாவும் வருமானம் எப்படி பத்தும்? ஆனா பொறுப்பா குடும்பத்தை எப்படியோ நடத்துறாங்க அவரோட மனைவி. பூஜை பண்ற நம்பூதிரி வேலைக்கு வர்ற புது பையனோட சுமித்ராவுக்கு காதல். அந்த பையன் வந்த வேகத்திலேயே இவளோட காதலை வளர்த்துக்கிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு திரும்பவும் ஊரை விட்டு போயிடுறான். ஊர்ல ஒரு கோடை சமயத்துல எல்லாருக்கும் அம்மை நோய் பரவுது. கோயிலுக்கு திருவிழா நடத்தினாதான் இதுக்கு பரிகாரம்னு கோயில் கமிட்டி சொல்ல ஊர் மக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி திருவிழா நடக்குது. நம்மால வெளிச்சப்பாடு காசு ஒண்ணு கிடைக்கலனாலும் உற்சாகமாயிடுறாரு. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிடைக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மணியில வைன்னு. அது மாதிரி வீட்டுல புடி அரிசி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு திருவிழா தான் முக்கியம்னு கடைசி அந்த ஆட்டம் வைபவத்துக்கு அவர் கிளம்ப வீட்டுல யாரும் வந்து வழி அனுப்ப காணமேன்னு இடையில வீட்டுக்கு வந்த வெளிச்சப்பாடு கூப்பாடு போட ரூம் கதவை திறந்துட்டு தன் மனைவியோட ஒரு 3வது மனுஷன் வர்றத பாக்குறாரு. மனைவிய கேள்வியோட பார்க்க 4 குழந்தைங்களையும் ஒரு வருமானமும் இல்லாத நீங்க
ஒரு காசும் கொடுக்காத நிலைமையில நான் எப்படி வளர்க்கன்னு அவரை பார்த்து ஒரு கேள்வி நச்சுன்னு கேக்குறாங்க மனைவி. அந்த குடும்பத்தோட நிலைமை அவருக்கு படீர்னு மண்டையில அடிக்குது. ஆனாலும் திருவிழாக்கு போறாரு. வெளிச்சப்பாட ஆட்டம் நடக்குது. முடிவு என்னங்கிறத நான் இப்போ சொல்லல. உங்களுக்கு இந்த மாதிரி மலையாள படம் பார்க்குற பொறுமை இருந்ததுன்னா கண்டிப்பா பாருங்க. நிர்மால்யம் படம் வந்த வருஷம் 1973. இதுல பையன் அப்புவா நடிச்சிருக்கிறது நம்ம பிருத்திவிராஜ் அப்பா சுகுமாரன். PJ ஆண்டனிக்கு தேசிய விருது கிடைச்சது இந்த படத்துக்காக. அங்க கதை தாங்க ஹீரோ. எனக்கு குறி சொல்றது பத்தி படிச்சதும் நிர்மால்யம் ஞாபகம் வந்துச்சு. சரி, உங்களுக்கெல்லாம் சொல்லலாமேன்னு இந்த படத்தை பத்தி சொன்னேன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சிவா இப்போ தாத்தாவை பார்க்க போயிட்டு இருக்கான் இல்லையா? கொஞ்ச தூரம் போனதும் அந்த சத்தத்தை கேட்ட சிவாவுக்கு அந்த ராத்திரி குளிர்ல கூட வேர்த்துச்சு. அது ஒரு குதிரையோட காலடி சத்தம். அது கிணத்து மேட்ல இருந்து வந்துச்சு. திரும்பி பார்க்கலான்னு நினைச்சான். ஏனோ மனசு வரல. அது பிரம்மையா கூட இருக்கலான்னு தன்னை தானே தேத்திக்கிட்டான். வேகமா நடந்து ஒரு வழியா தாத்தா வீட்டுக்கு போயிட்டான். யார் இது, சிவாவா? என்னையா தம்பி, இந்நேரம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டார் தாத்தா. பக்கத்துல வந்தாரு. என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல தாத்தா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நடக்கிறது எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அவன். அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, உனக்கு மொத்த கதையும் சொன்னாதான் புரியும். ஆனா இது அத்தனைக்கும் பின்னால யாரு இருக்காங்கன்னு எனக்கும் புரியல அப்படின்னாரு அவரு. லாஸ்ட் 2 கும்பிட்டுக்கும் இந்த பிரச்சனை வந்து போகுது. 2 வருஷத்துக்கு முன்னால அறநிலையத்துறையிலேருந்து வரோன்னு சொல்லி 2 பேர் வந்தாங்க. நம்ம கோயில் விரிவுபடுத்தி தர்றதுக்கு கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. அதுக்கான இடம் கூட கவர்மெண்டே தேர்ந்தெடுத்துட்டதாகவும் சொன்னாங்க. புது கோயில் கட்டின பின்னாடி இப்ப இருக்க கோயிலை இடிச்சிடலாம், இந்த கோயில் சிலையெல்லாம் எப்போ வேணும்னாலும் உடஞ்சிடலாம், பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போன கொஞ்ச நாள்ல கோயில்ல நடுவுல இருக்க பீடத்துல இருந்து பெரிய அருவா சாஞ்சிருச்சு. எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு ஊர்கூட்டம் போட்டோம். அப்ப எல்லா பங்காளிகளும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ருத்ரனோட அப்பா தான் கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட வேணாம், எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய வேணாம், எதுக்கும் குறி கேட்கலாம் அப்படின்னாரு. அவர் சொன்னதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒன்னா போய் அமைச்சரை பார்க்கலான்னு சொன்னாங்கன்னு தாத்தா சொன்னாரு. அமைச்சரா? அவர் ஏன் இதுக்குள்ள வந்தாரு அப்படின்னு கேட்டான் சிவா. ஏன்னா அமைச்சர் நம்ம ஊர்க்காரரு. அவர் நம்ம கோயில் மேல ரொம்ப பக்தியா இருப்பாரு. பெரியண்ணா பங்காளி. அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவருக்கு அதுக்குள்ள உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அவரால் பேச முடியல. அவரோட PA கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. அவரு நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு தாத்தா சொல்லும் போது அமைச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சிவா கேட்டான். அவருக்கு ஏதோ ராஜ வியாதியா, பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பரம்பரையிலே இருக்கான், அவரால் பேச மட்டும்தான் முடியாதான், மற்றபடி பரவாயில்லை அப்படின்னாரு தாத்தா. இன்னும் என்னென்ன சொல்ல போறாருன்னு அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.